ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல ஆந்திரா ஸ்டைல்ல கோவக்காயை வச்சு ஒரு கோவக்காய் பொரிச்ச கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? கடாயில 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலைய நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகா, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்திருக்கேன். அது கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறமா அதுல ஒரு மீடியம் சைஸ் தக்காளிய சேர்த்துக்கலாம். தக்காளி நல்ல கொலைய வெந்ததுக்கு அப்புறமா அதுல 1/2 டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்துடலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்க எல்லாத்தையும் ஒரு சின்ன மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு கூடவே நம்ம வறுத்து வச்ச வேர்க்கடலையும் சேர்த்துட்டு நல்லா விழுதா அரைச்சு எடுத்துக்கலாம். கோவக்காய நல்லா கழுவிட்டு மேலையும் கீழையும் கட் பண்ணிட்டு இது மாதிரி நடுவுல 4ஆ வெட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்க எல்லா கோவக்காயும் சேர்த்துட்டு 2 பக்கமும் நல்லா நிறம் மாறி வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ அதே எண்ணெயில 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்க விழுது அதுல சேர்த்துக்கலாம். இப்ப அதுல 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியா தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் எல்லாத்தையும் போட்டுட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி எண்ணெய் நல்லா மசாலால இருந்து பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இப்ப நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருக்க கோவக்காவை சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா மசாலால இருந்து எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு சூப்பரா காரசாரமா ஒரு கோவக்காய் பொரிச்ச கறி ரெடி. இப்ப பொடி பொடியா நறுக்குன கொத்தமல்லி இலைகளை தூவி கலந்து சர்வ் பண்ணிடலாம். இத நீங்க அப்படியே வேணாலும் ரைஸ்ல கலந்து சாப்பிடலாம். கொஞ்சமா நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டு பாருங்களேன். பாய்.